வணக்கம்ப்பா. எக்காரணத்தை கொண்டும் நைட்டு 11 மணிக்கு மேலே விடிய 4 மணி வரைக்கும் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது கல்லீரல் இயங்கக்கூடிய நேரம். கல்லீரல் இயங்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம சாப்பிட்ட சத்து ரத்தம் எல்லாமே கல்லீரலில் போய் தான் வெளியேறும். அப்போ கல்லீரல் இந்த உடல் கழிவு அது இது தேவையில்லாதெல்லாம் பிரித்து அங்கங்கே கழிவுறுப்புகளுக்கு அனுப்பிட்டு நல்ல ரத்தத்தை உடம்புக்கு அனுப்பும். அந்த வேலையை அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம மேற்கொண்டு அந்நேரத்துக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த அந்த உணவு திருப்பி 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 போகும். அது அப்போ எவ்வளோ வேலையை தான் செய்யும், இருக்கிற வேலையை செய்யுமா, இன்னும் திருப்பி திருப்பி நம்ம சாப்பிட்டு அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தால் அந்த வேலையை பார்ப்போம். அப்போ ரெண்டும் கொலாப்ஸ் ஆகி ரொம்ப பிரச்சனை ஆகி போயிடும். அதனால தான் கல்லீரல் கெட்டு போகிறது, கல்லீரலில் கொழுப்பு வைக்கிறது, உடம்புல சதை வைக்கிறது, அப்புறம் கழிவுகள் சரியாக போகாமல் பல பிரச்சனை வரும்ப்பா. மஞ்சக்காமாலையிலேருந்து வருது. அப்படி இருக்கும்போது அந்நேரம் சாப்பிடவே கூடாது. எப்போ சாப்பிட்ணுன்னா மாலை 7-7:30 சாப்பிட்டு முடிச்சிடணும். நம்ம படுக்க போகும்போது ஒரு முக்கால்வாசி முழுவாசியும் ஜெமிச்சா கூட பரவாயில்ல. ஒரு 10-10:30 படுக்கிறோம் வச்சுக்கோங்க. காலையில் 7-7:30 சாயந்தரம் நைட்டு 7-7:30 சாப்பிட்டோம்னா 10-10:30 நம்ம படுக்கும்போது நல்லா செரிமானமாகி 10 மணிக்குள்ளே படுத்துடணும். இப்போ செரிமானமாகி நம்ம கல்லீரலை பிரியாக விட்டுடுறோம். அப்போது அது நல்லா கரெக்டாக அது வேலையை அது பார்க்கும். அதுக்கு தகுந்த வேலையை அது பார்த்து நம்மளை உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கோம். அதனால் கல்லீரலை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம்னா நம்ம இரவு உணவை சாப்பிடக்கூடாது. அது 7:30 மணி கூடுதுன்னா 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும்ப்பா.